முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். நாம் கடைசி காலத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. நம்முடைய காலங்களில் நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவத்தையும் தியானித்து பார்த்தால் இதுவே கடைசி காலம் என்பது தெளிவாக புலப்படும். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாய் இருப்பதினால் துன்மார்க்கர் கர்த்தருடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துவதற்கும் முடிவு சமீபமாயிற்று. நம்முடைய ஜீவியத்திற்கும் சத்துருக்களின் ஜீவியத்திற்கும் முடிவு சமீபமாயிற்று. இந்த உலகமும் இன்னும் அநேக காலம் நிலைத்திருக்காது. இந்த உலகத்திற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாய் இருப்பதினால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் ஜீவிக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய பழைய பாவங்களில் நாம் விழுந்து விடாதவாறு மிகவும் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். சோதனைகளில் சிக்கிக் கொள்ளாதவாறு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணுவதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது என்பதை அறிந்து எல்லாவற்றிற்காகவும் எல்லா வேளையிலும் நாம் ஜாக்கிரதையாய் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் முடிவு வரும்போது அது நமக்கு ஆச்சரியமானதாக இருக்கக்கூடாது. நாம் முடிவை எதிர்பார்க்க வேண்டும். நம்முடைய ஜெபம் ஏனோ தானோ என்று ஜீவன் இல்லாமல் இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடும் ஜீவனோடும் ஆவியோடும் ஜெபம் பண்ணுவதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேலுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து பேதுரு இங்கு எழுதுகிறார். இந்நிருபம் எழுதப்பட்டு 10 வருஷங்களுக்கு பின்பு இஸ்ரவேல் மீது நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. எருசலேமும் தேவாலயமும் அழிக்கப்பட்டது. ஆசாரியத்துவமும் பலிகளும் முடிவுக்கு வந்தன. ஜலப்பிரளயத்தை குறித்து தேவன் நோவாவிற்கு இப்படிப்பட்ட காரியத்தையே வெளிப்படுத்தி காண்பித்தார். நியாய தீர்ப்பு சமீபமாய் இருப்பதினால் விசுவாசிகளுக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள்.